சேஞ்சஸ் வேணா, நான் இப்படி தான் கை கட்டி நிற்பேன், இப்படி தான் குஞ்சு தான் நிற்பேன் அப்படின்னா அவனுங்களுக்கே போடு. அவர் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு அவர் பேசுகிறாரு ப்ரோ, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சவுக்கு சங்கர் அவர் மன்னர் ஆட்சி ஒழிக்கணும்னு எங்களோட எண்ணம் இல்லை ப்ரோ. மன்னர் ஆட்சி இதுக்கப்புறம் நடக்க வேணாம் தான். அப்போ வைப்புறாங்க தானே அர்த்தம். ஏன் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறீங்க? தளபதி தான் அப்படின்னு. தளபதின்றது இப்போ வேறு ப்ரோ. இப்போ வந்து விஜய் அண்ணா அப்படின்னு நாங்கள் வரோம். எங்கள் அண்ணன் இதுக்கப்புறம் நடிக்க வர மாட்டார். அடுத்த ஹீரோயினுமே நாங்கள் தூக்கி கொண்டாடுவோம். ஓட்டுக்காகவா ப்ரோ? நான் ப்ரோ ப்ரோ எல்லாரும் ஓட்டு போட்டால் ஜெயிக்க போகிறாரு, இல்லைன்னா இவனுக்கிட்ட மாட்டின் முழிக்க போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். வேறு என்ன சேஞ்சஸ் வேணா போடு. சேஞ்சஸ் வேணா, நான் இப்படி தான் கை கட்டி நிற்பேன், இப்படி தான் குஞ்சு தான் நிற்பேன் அப்படின்னா அவனுங்களுக்கே போடு. ஓட்டு போடே நாங்கள் கேட்கல. போட்டால் மாறப்போகுது. போடலன்னா எங்கள் ஆள் இருக்கிற கோடிக்கடையே காசை வச்சுன்னு எங்கால் ஜாலியாக இருக்க போகிறார், எங்கள் அண்ணன் ஜாலியாக இருக்க போகிறாரு. அவ்வளோதான் வித்தியாசம். புரியுதுங்களா? சேஞ்சஸ் அவ்வளோதான். சேஞ்சஸ் வேணா போடுங்க, வேணான்னா கை கட்டிட்டு நில்லுங்க. பெண்களை கற்பழிப்பார்கள், பாலியல் வன்கொடுமை நடக்கும், எவ்வளோ எல்லண்டோ இஷ்யூஸ் நிறைய இருக்குது. அதை பற்றிலாம் என்ன அது இன்க்ரீஸ் ஆகுமே தவிர எதுவுமே டிக்ரீஸ் ஆக போகிறது இல்லை. சேஞ்சஸ்க்காக தான், ஓட்டுக்காகலாம் கிடையாது. கொண்டாடுறோம் சினிமாவை, சினிமா பாருங்க, அவ்வளோதான். 26 எப்படின்னா ஒரு எதிர்பார்த்தோட நல்ல ஹைப்பில் இருக்கும் ப்ரோ, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காம்படிட்டர் இல்லை, கரெக்டான காம்படிட்டர். இப்போ கரெக்டான காம்படிட்டர் இருக்கார், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அதனால கூட்டணி பலமாகுது. சிங்கிளாக நிற்கிறாரு எங்கள் அண்ணனுக்கு. நாங்கள் இருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு 26 பார்ப்போம். நாங்கள் தான் ஜெயிப்போன்னு ஸ்ட்ராங்காக சொல்லவும் முடியல. ஒரு ஹியூஜ் காம்படிட்டர் எங்கள் அண்ணன் இருப்பார் ப்ரோ. மன்னர் ஆட்சி ஒழிக்கணும்னு எங்களோட எண்ணம் இல்லை ப்ரோ. மன்னர் ஆட்சி இதுக்கப்புறம் நடக்க வேணாம் தான். அந்த மன்னர் ஆட்சியே வேணாம், மக்கள் ஆட்சியை நீயே கூட பண்ணு, நாங்கள் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான் ப்ரோ. அவங்க என்ன வேணா பேசிட்டோம். அவர் என்னைக்காவது இது வரைக்கும் கிரிட்டிசைஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காரா? நீ மாட்டு பேச, நான் மாட்டு வேலை பார்க்குறேன், அவ்வளோதான் ப்ரோ. சிம்பிள், அவ்வளோதான். பூத் கமிட்டி பார்த்தீங்களா? வெல்கம், அவ்வளோதான். பேச்சிலே கிடையாது. ரியாக்ஷன் தான். நான் ஆக்ஷன் கொடுப்பேன், நீ ரியாக்ஷனில் பார்த்துட்டு ட்ரோல் பண்ணிட்டு போப்பேன், அவ்வளோதான் வித்தியாசம். வேறு ஒன்றும் இல்லை. அது தப்பு ப்ரோ, அது தப்பு தான் உண்மையாகவே. வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ நானே விஜய் என்ன பார்த்தோன்னா எக்ஸைட் பண்ண ஏற தான் ஏறுவேன். அது வேறு வழி. இப்போ வந்து ஒரு கட்சி தலைவராக இருக்கும்போது நம்ம ஒரு தொண்டர்களாக நம்ம இதில் வந்து கட்டுப்பட நம்ம கொஞ்சம் சில விஷயத்தில் இருக்கணும். அது இதெல்லாம் மைனஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ. வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் ஆபாசமாக பேசுகிறாங்களே இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆள்கள்லாம் விஜய் சார். உண்மையாகவே அது வந்து அவங்களோட பொலிட்டிஷியன் பார்ட்டி வந்து அவங்க மேலே இருக்கிற அதிகாரி வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை எடுத்தோடனே ஆபாசமாக அப்படி தான் பேசுகிறாரு. அது நீங்கள் தானே சொல்லணும், சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு போஸ்டிங்கில் பெருசாக இருந்தேன்னா, தம்பி இதெல்லாம் பேசாதடா, தப்பு, இன்னொருத்தர் அப்படி பேசணும். நீ பண்ணு நான் பார்த்துறேன்னா என்ன அர்த்தம்? தப்பு. அது அந்த மாதிரி ஆளெல்லாம் கட்சியில் வச்சுக்க கூடாது. அது உங்களுக்கு தான் கெட்ட பேர். இருக்க வந்து அது உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு டவுன்ஃபால் தான். அது வேறு ஒன்றும் இல்லை. ஓ நான் ப்ரோ இப்போ நீங்கள் இதை கேட்குறல்ல, சூர்யா படத்துக்கு தான் வந்தோம், சூர்யா படத்துக்கு வந்தோம். நீங்கள் இதை பற்றி கேட்குறீங்களே, அப்போது இருக்குல்ல, பேசுகிறாங்கல்ல, அப்போ வைப்புறாங்க தானே அர்த்தம். ஏன் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறீங்க? ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டீங்க, எதுவும் கொடுங்க. இப்போ பயப்படுறீங்க தானே அர்த்தம், அவ்வளோதான் ப்ரோ. ஏன் பயப்படுறாங்கன்னா ஓட்டிங் பேங்கை பிரிப்போன்ட்டு தான் பயப்படுறாங்க, தவிர வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் தான் ஜெயிப்போம் உறுதியாக சொல்ல முடியாது. அவங்களும் பல வருஷம் ஆச்சு, ஆனால் இப்போ அந்த ஆட்சி சரியில்லை. நீ நல்லா நடத்துனா நாங்கள் அது ஓட்டு போடுவோம், நீ நல்லா நடத்தலாம் நாங்கள் வந்து மாற்றி தான் போட போகிறோம், அவ்வளோதான் ப்ரோ. உதயநிதி ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ, செம்ம காம்படிட்டர் ப்ரோ. உண்மையாக 26 உண்மையாகவே ஒரு ஹியூஜ் காம்படிஷன் பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. எப்படி சொல்கிறது, யங்ஸ்டர்ஸ் ஓட்டெலாம் யார் போடுவான்றீங்க? நான் ஓப்பனாக சொல்கிறேன், எங்கள் அப்பா டிஎம்கே தான். எங்கள் அப்பாக்காக நான் போட்டுருந்தேன் ப்ரோ. சேஞ்சஸ் வராது ப்ரோ. உண்மையாகவே சப்போர்ட்ஸ் நிறைய இருக்குது, தவிர கொஞ்சம் ரொம்ப இல்லை. இவர் வரும்போது அவரு கிடையாது ப்ரோ. பேசுறடா, அவங்க பேசுறாங்களான்னு கேளுடா, புரியுதுங்களா? அவ்வளோதான் ப்ரோ. மற்றபடி இல்லை ப்ரோ. ஒரு யங்ஸ்டர்ஸ் 100% இருக்காங்களா, நிறைய பேர். ஒரு 60-70% யங்ஸ்டர்ஸ் ஓட்டு விழும் ப்ரோ விஜய் அண்ணனுக்கு. வேறு யாருக்கும் விழாது, அந்த அளவுக்குலாம். பணம் வேணாமா ப்ரோ? நாலாம் மாநாடு 500 பேர்லாம் கூப்பிட்டு போனோம் ப்ரோ. யாருக்கும் பணம் இல்லை ப்ரோ. சொந்தமாக யாரும் இல்லை. எங்கள் அண்ணா ரேவந்த் தானே அட்வொகேட், அவர் தலைவர் நான் 400 பேர் நான் கூப்பிட்டு போனோம் ப்ரோ. காசு யாரும் கூட இல்லை. ஃபுட் எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கணும், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கணும், அவ்வளோதான் ப்ரோ. பசங்களுக்கு என்ன டீ அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். கையில் காசு கொடுக்குறது, குவார்டர் கொடுக்குறது, பிரியாணி கொடுக்குறதுலாம் கிடையாது ப்ரோ. நல்ல இது தான் ப்ரோ. 2026 தளபதி தான் அப்படின்னு. தளபதின்றது இப்போ வேறு ப்ரோ. இப்போ வந்து விஜய் அண்ணா அப்படின்னு நாங்கள் வரோம். விஜய் அண்ணாவை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணமோ நான் 100% எங்களோட சப்போர்ட்ஸ் நாங்கள் பண்ணுவோம் ப்ரோ. இவர் தான் வருவார்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ தான் வராரு, எடுத்த ஒன்றும் முடியுமா நமக்கு ஒரு காம்படிஷன்ஸ் அது அதிகமாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. அவர் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு அவர் பேசுகிறாரு ப்ரோ, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை.
சவுக்கு சங்கர் அவர். ஏன்னா விஜய் பற்றி தொடர்ந்து பேசிட்டு அதிமுக கூட போவார், கூட்டணி போவார். ஏன்னா அவர் வந்து அலைன்ஸ் ஒன்று என்ன பார்த்தேன், இப்போ ஏடிஎம்கே வந்து பிஜேபியில் அலைன்ஸ் வச்சு ஏடிஎம்கே வந்து பிஜேபியில் அலைன்ஸ் வச்சுருக்காங்க. அதுவே ஒரு ராங் டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஹிந்துஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு. இது வந்து ஒரு செக்குலரிசம் கண்ட்ரி. இது செக்குலரிசம் என்ன, எல்லாமே ரிலீஜன் எல்லாமே இருக்கணும் தான் நம்ம ஆசைப்படுறோம். பட் ஏடிஎம்கே பிஜேபியோட அலைன்ஸ் பண்ணது ஒரு ராங் டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். விஜய் சார் அவங்க கூட போறாருன்னு பேசிட்டே இருக்காரு. பிஜேபி கூட வாய்ப்பே இல்லை ப்ரோ, 100% வாய்ப்பே கிடையாது. அவர் பேசுறாரு, அண்ணன் பேசணும்ல ப்ரோ. அண்ணன் என்ன டிசிஷன் எடுக்கிறது யாருக்குமே தெரியாது. அவருக்கே ஃபஸ்ட்டு தெரியாது. அவர் எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ரோ. அது இப்போ அந்த டிசிஷன் இன்னும் அவர் எடுக்கல, இன்னும் வரல. ஏன்னா ஷூட்டிங் இப்போ May 20 முடிய போகும்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பாலிடிக்ஸ் வரும்போது ஸோ அவரோட மெச்சூரிட்டி லெவல் என்ன எப்படி யோசிப்பாருன்னு நம்ம அது அப்புறமா தான் தெரியும். இந்த டிபேட்டில் பேசுகிறவங்களெல்லாம் புதியான ஒரு கலாச்சாரம் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம் ப்ரோ, எதுவும் தெரியாமல் பேசுகிறானுங்க தளபதியை பற்றிலாம். உண்மை தானே ப்ரோ. என்ன தெரியும் ஒரு அண்ணனை பற்றி எதுவும் தெரியாதுல்ல. என்ன சிந்திக்கிறாருன்னு ஃபஸ்ட் அவங்களுக்கு தெரியாது. டிபேட்டில் பேசி 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 என்ன பேசணும், டிபேட்டில் பேசினா தான் பேசிகிட்டு இருக்கணும். ஒழுங்கான கருத்து பேசணும். என்ன பேசி என்ன நடக்க போகுது? இப்போ இடி வந்து நடந்துச்சு, 1000 கோடி இடியில் ஒயின் ஷாப்பில் நடந்துச்சு. என்ன பிடிச்சிட்டாங்களா?